ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம வீட்டில் மெரைன் ஃபிஷ் டேங்க் இருக்குன்னு. இந்த ஃபிஷ் டேங்க் நான் செட் பண்ணி இதோட 2 இயர்ஸ் ஆக போகுது. என்னோட ஃபிஷ் டேங்கை பில்ட் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சுன்னு நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். வச்சிருக்க ஃபிஷ் டேங்க் பார்த்தீங்கன்னா 3 ஃபீட் ஃபிஷ் டேங்க். நான் இது வந்து 5000க்கு வந்து வாங்கினேன். நெக்ஸ்ட்டு நான் என்னோட ஃபிஷ் டேங்க் யூஸ் பண்ணியிருக்க ராக் பார்த்தீங்கன்னா சான்சிபோர் ராக். நான் எதனால் வந்து சான்சிபோர் ராக் வந்து சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இது ப்ரைஸ் வைஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மி. எனக்கு காஸ்ட் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ரீஃப் ராக் வந்து போயிடலாம். ஸோ ரீஃப் ராக் வந்து நம்ம செட் பண்ணுறப்போ நம்மளோட டேங்கோட அழகும் வந்து சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம போடுற சாண்டு. நான் போட்டிருக்க சாண்ட் பார்த்தீங்கன்னா பிலிப்பைன் சாண்டு. இதுவுமே நான் கொளத்தூரில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த சாண்டுக்கு பார்த்தீங்கன்னா சைஸ் எம்எம்லாம் வந்து இருக்குது. ஸோ நான் வந்து வாங்கியிருக்கிற எம்எம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது தான், ஒரு 3 எம்எம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வாங்கின சாண்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 கேஜி வந்து 200 ருபீஸ். நான் வந்து ஒரு 8 கேஜி போல் வாங்கியிருந்தேன். இல்லை ப்ரோ, எனக்கு வந்து பிலிப்பைன் சாண்ட்லாம் தேவையில்ல. நான் வந்து சி பக்கத்தில் இருக்கேன். எனக்கு வந்து கடல் மண்ணே வந்து எனக்கு கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சாண்டை வந்து நல்லா வாஷ் பண்ணிடணும். ஏன்னா வந்து சாண்டில் வந்து நிறையா பாக்டீரியாஸ் இருக்கும். அதெல்லாமே நீங்கள் கில் பண்ணுறதுக்கு சுடு தண்ணி வச்சு கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்து நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்னா இது வந்து ஓவர்ஃப்ளோ மெத்தட் தான். மேலே வந்து தண்ணி ஃபில் ஆகி ஸோ டேரெக்டாக வந்து சம்புக்கு வந்து வந்துடும். இந்த சம்பு டேங்க் மட்டும் நான் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 800 ஆச்சு. இந்த சம்பில் செட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன பொருள் வந்து தேவைப்படும் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் சாக்ஸ் வந்து தேவைப்படும். ஃபில்டர் சாக்ஸ் நான் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா பபுள் மேக்னஸ் வச்சுருக்கேன். 500க்கு வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ரெண்டாவது வந்து ப்ரோட்டீன் ஸ்கிம்மர் தான் இருக்கிறதுலே கொஞ்சம் காஸ்ட்லி. நான் வச்சிருக்கிறது போயோவோட ப்ரோட்டீன் ஸ்கிம்மர். எனக்கு ஒரு 4000 கிட்ட ஆச்சு. இல்லை ப்ரோ, எனக்கு கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் வந்து பபுள் மேக்னஸோட ப்ரோட்டீன் ஸ்கிம்மரே வாங்கிக்கலாம், இன்னும் சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த ஃபில்டர் சாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ 2 வெரைட்டியில் வந்து வருது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நைலானு, இன்னொன்று இந்த ஸ்பாஞ்ச் பேஸில் இருக்கும். நான் வச்சிருக்கிறது ஸ்பாஞ்ச் பேஸில் தான் நான் வாங்கியிருக்கேன், நல்லாயிருக்கும். ரெண்டாவது செராமிக் ரிங்ஸ். இதெல்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா நம்மளோட ஃபிஷ் டேங்க்கில் வந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியா வந்து நிறையா வளரணுன்றதுக்காக நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கேஜி செராமிக் ரிங் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு 1 கேஜி செராமிக் ரிங் வந்து 100 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருக்கேன். அப்புறம் கொளத்தூரில் நான் நிறையா வாங்கியிருக்கேன். என்னென்னா 100 ருபீஸ் அப்புறம் 200 ருபீஸ்க்கும் நான் வாங்கியிருக்கேன். இப்போது வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்குறீங்களே கருப்பு கலரில் ஏதோ ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தண்ணியில் இருக்க சின்ன சின்ன வேஸ்ட், அதாவது வந்து ஃபிஷ்ஷோட வேஸ்ட் எல்லாத்தையும் வந்து இந்த ப்ரோட்டீன் ஸ்கிம்மர் வந்து பபுள் விட்டு ஒரு மாதிரி அது மேலே வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடும். கைஸ், இந்த செராமிக் ரிங்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து போர்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த உங்களுக்கு கிட்ட நான் எடுத்துகிட்டு போய் காட்டுறேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ 2-3 வெரைட்டியில் நான் வந்து செராமிக் ரிங்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து வாங்குறப்ப போர்ஸ் அதிகமாக இருக்க செராமிக் ரிங்ஸ் வாங்கினோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியாலாம் நிறையாவே வந்து வளரும். நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கிற ரிட்டர்ன் பம்பு பார்த்தீங்கன்னா நான் சன்சனில் யூஸ் பண்ணியிருக்கேன், 1000 ருபீஸ் ஆச்சு. அப்புறம் வேவ் மேக்கர் ஒரு 600 ருபீஸ் ஆச்சு. நான் என்னோட ஃபிஷ் டேங்க்குக்கு யூஸ் பண்ணியிருக்க லைட்டு பார்த்தீங்கன்னா சாதாரணமான லைட்டு தான். இது எல்லாமே வந்து நம்ம வீட்டுக்கு சீலிங்க்கு யூஸ் பண்ணுற ப்ளூ லைட்டு. நீங்கள் வந்து காஸ்ட் அதிகமாக போகணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம ரீஃப் லைட்ஸ்லாம் இருக்குது. பட் ஆனால் அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 20,000 to 30,000 போயிடும். நான் வந்து ரொம்ப காஸ்ட் கம்மியாக பண்ணணுன்றதுக்காக இந்த லைட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கைஸ், இப்போ வந்து நீங்கள் சான்சிபோர் ராக் தேவையில்ல, எனக்கு அதை விட கொஞ்சம் ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கே எனக்கு வந்து ராக் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து ரெட் லாவா ராக்குன்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த ராவா ராக்கில் பார்த்தீங்கன்னா நிறையாவே வந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியா வந்து நிறையா வளரும். இதை வந்து நம்ம வந்து செராமிக் ரிங்ஸ்க்கு பதிலாக கூட நம்ம வந்து லாவா ராக்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் வச்சிருக்க ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா நான் இரும்பில் நானே பண்ணது. இது வந்து ஒரு 2000 ருபீஸ் ஆச்சு. எல்லாருமே வந்து கேபினெட் மாதிரி வச்சு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகமாக போகும். அந்த மாதிரி இல்லாமல் நான் வந்து கம்மியாகவே தான் நான் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ஸ்கிம்மர் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன். இந்த ப்ரோட்டீன் ஸ்கிம்மரில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் டைப்பில் வரும். என்னென்னா நம்ம வந்து ப்ரோட்டீன் இந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா இதை நம்ம திருவி விட்டோம்னா ஸோ ப்ரோட்டீன் வந்து எந்த மாதிரினா அது ஸ்கிம் பண்ணுற ஒரு இதை வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ எனக்கு எந்த மாதிரி ஸ்கிம் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஏர் போகிறது. இப்போ நான் வந்து கை வச்சு திருவி காட்டுறேன்னா இது வந்து ஏர் போகிறது. எந்த அளவுக்கு ஏர் போகணும் அப்படின்றத நம்மளே வந்து செட் பண்ணிக்கலாம். எதனால் செட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏர் ரேஷியோவில் தான் இது வந்து பபுள் வந்து ஸ்கிம் பண்ணுது. அதாவது ஃபிஷ்ஷஸோட வேஸ்ட் வந்து நம்மளுக்கு தண்ணியில் வந்து நம்மளுக்கு மிக்ஸ் ஆகிடும். அதாவது அதோட ஷிட்டு, அதோட யூரின் எல்லாமே இது மூலயமா நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ப்ரோட்டீன் ஸ்கிம்மர் வந்து எவ்வளோ வேஸ்ட் வந்து கலெக்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு வந்து ப்ரௌனாக பிரித்து எடுத்துருக்குன்ட்டு. கைஸ், இப்போ நான் உங்ககிட்ட சொல்லியிருக்க அமௌண்ட் எல்லாமே நான் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் பண்ணப்போ வந்த அமௌண்ட் தான். ஸோ இப்போ வந்து இது எல்லாமே கொஞ்சம் வந்து டிஃபர் ஆகலாம். ஸோ எனக்கு வந்து டோட்டலாக வந்து இந்த 3 ஃபீட் டேங்க் வந்து நான் பில்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஒரு 24 கிட்ட ஆச்சு, 25 கிட்ட ஆச்சு. இது மாதிரி மெரைன் ரிலேட்டடான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா ஸோ மறக்காமல் வந்து என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.